தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வீடியோல பார்க்க போறது இட்லி சப்பாத்திக்கு தொட்டுக்க மாதிரியான குருமா. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு கடாயில 3.5 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு 3 பட்டை 3 கிராம்பு போடணும். கடுகு 1/4 ஸ்பூன், திரிஞ்சிலை 2, சீரகம் 1/4 ஸ்பூன் போடவும். கருவேப்பிலை சிறிதளவு போடவும். கருவேப்பிலை போட்ட பிறகு சின்ன வெங்காயம் 50 கிராம் கட் பண்ணது, பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணி போடணும். வெங்காயம் வதங்கிய பிறகு 4 தக்காளி கட் பண்ணி போடவும். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு தக்காளி வதக்கவும். இந்த மாதிரி ஃபுட் வீடியோ நிறைய போட்டு இருக்கேன், அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன், மறக்காம போய் பாருங்க. 7 பல்லு பூண்டு தட்டி போடவும். ஒரு மிக்ஸி ஜாடியில 2 பத்த தேங்காய், 2 ஏலக்காய், 1 ஸ்பூன் சோம்பு, 4 முந்திரி பருப்பு, 1 பச்சை மிளகாய், தண்ணி ஊத்தி நைசா அரைச்சுக்கணும். தக்காளி இப்ப வதங்கிடுச்சு. மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், மிளகாய் தூள் 1.5 ஸ்பூன், தனியா தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா தூள் 1/2 ஸ்பூன், தேவையான அளவு தண்ணீர் ஊற்றி 5 நிமிடம் கொதிக்கவும். தேவையான அளவு உப்பு சேர்க்கவும். அரைத்து வைத்த தேங்காயை ஊற்றவும். தேங்காய் ஊற்றிய பிறகு 5 நிமிடம் கொதிக்க வைக்கவும். இறக்கியவுடன் கொத்தமல்லி சேர்க்கவும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரியான வேறொரு வீடியோவில் சந்திப்போம்.